லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளாக வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனையும் அந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பிலீவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பிலீவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் படி. என்னோட எய்ம் என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டரில் நடக்கிற ப்ராசஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், ஆனால் வேறு வழியில் நடந்துட்டுருக்கு. அதை எப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாம் கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்காக பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா நாம் கொடுக்கறது தான் இன்புட். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். C++, ஜாவா இந்த மாதிரி பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை 0110 இதுதான் தெரியும். இதைய நம்ம பைனரின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் தெரியாது, பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அப்போது நாம் இங்கே இன்புட்டாக கொடுக்குற ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பைனரி லாங்குவேஜாக மாற்றணும்னா அதுக்கு கம்பைலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கம்பைலர் என்ன வேலை பண்ணுன்னா நாம் எழுதியிருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜை அப்படியே கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு நான் சொன்னது இப்போ புரியலைன்னா மறுபடியும் இதை ரிப்பீட்டிவாக கேளுங்க. பேசிக்காக சொல்கிற விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இது எல்லாமே நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்குள்ளார போகலாம். நான் அங்கே எப்படி கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னனோ அந்த இடத்துல தான் இப்போ யூனிவர்ஸ் இருக்குன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் இந்த கம்பைலர்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க. அந்த இன்புட் பிரபஞ்சத்துக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். இதைய பிரபஞ்சத்துக்கு புரிய வைக்கிறது தான் ஃப்ரீக்வன்சியோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம் சரியாகணும், நான் வீடு கட்டணும், இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி. நீங்கள் எழுதுறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். இதைய நீங்கள் பிரபஞ்சத்துக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் எழுதுகிற இந்த விஷயத்த ஃப்ரீக்வன்சியாக மாற்றணும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக மாற்றிட்டீங்கனாலே போதும், இந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்துக்கூட கம்யூனிகேட் பண்ணும். சரி, எப்படி நாம் எழுதுகிற இந்த விஷயத்த ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி டவுட் வரும். இதுக்கு தான் நாம் மேனிஃபெஸ்டேஷன்கிற ப்ராசஸ் பண்ணுறோம், விசுவலைசேஷன் பண்ணுறோம், அஃபிர்மேஷன் எழுதுகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் 333, 555, 666, 777, 369 இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் நமக்கு வேணுங்கிறத ஃப்ரீக்வன்சியாக மாற்றி அதை யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி லைட்டாக கொஞ்சம் ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, இப்போ அப்படியே இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவீங்க. நீங்கள் ரன் பண்ணுறப்ப நீங்கள் எழுதின ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் கூட அது 10 எரரோ இல்லை 20 எரரோ ஷோ பண்ணும். இங்கே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. குட்டியூண்டு இருக்கிற கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ எரர் ஷோ பண்ணுதுன்னா பிரபஞ்சத்தோட சைஸ் என்ன? பிரபஞ்சத்துக்கு நம்ம புரிய வைக்கணும்னா நாம் எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும்?
இதைய பத்தி நீங்க இப்போ திங்க் பண்ண ஆரம்பிங்க. நாம எழுதுற ஒரு ப்ரோக்ராமிங்ல குட்டியோண்டு மிஸ்டேக் இருந்தாலே அவ்வளோ எரர் வருதுன்னா, நீங்க எழுதுறப்ப ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் கிட்டையும் அதே தான் சொல்லுவோம், பிரபஞ்சத்துக்கிட்டையும் அதே தான் சொல்லுவோம். என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இதைய பத்தி மட்டும் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்க இதைய பத்தி மட்டும் சொல்றப்ப கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க சம்மந்தமே இல்லாத சில விஷயத்த பத்தி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல போய் அது மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது எரர் ஆகி அந்த ப்ராசஸ் அப்படியே நின்றும். இந்த வீடியோல நான் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பேன். சில பேர்த்துக்கு புரியாம கூட இருக்கலாம். அப்படி புரியலனா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். குட்டியோண்டு இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் அதே ப்ராசஸ் தான், மிக பெருசா இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் அதே ப்ராசஸ் தான். அதனால இந்த ப்ராசஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை குளோபல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு இன்புட்னு ஒரு விஷயம் இருக்கும், ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அவுட்புட்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மூணு இல்லாம இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் உருவாக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஃபேன் எடுத்துக்கோங்க. ஃபேனுக்கு இன்புட் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம். அது உள்ள கம்ப்ரஸர் காயில் மூலியமா ப்ராசஸ் ஆகுது. அதோட அவுட்புட் என்னன்னா ஃபேன் சுத்துது, ரொட்டேஷன், நமக்கு அது மூலியமா ஏர் வருது. லைட்டை எடுத்துக்கோங்க. லைட்ல இன்புட் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி சோக் மூலியமா ப்ராசஸ் ஆகுது. தென் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அவுட்புட்டா நமக்கு ஒரு லைட்டா எமிட் ஆகுது. இதே மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸாம்பிளா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதனால தான் நாம இதை குளோபல் வேர்ல்டுன்னு சொல்றோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம், லா ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்றோம், பிரபஞ்சம் விதி எல்லாமே ஒண்ணுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளை வச்சு யாருமே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா நாங்க பண்றோம். ஏன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் புரிய வைக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புரிஞ்சாலே போதும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும், லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை அப்படிங்கிறது ஆணித்தனமா உங்களுக்கு பிலீவ் ஆகியிருக்கும், ஆணித்தனமா நீங்க நம்பி இருப்பீங்க. இதுவரையிலும் நான் சொன்ன கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிளையோ இல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குளோபல் எக்ஸாம்பிளையோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை வேற டைரக்ஷன்ல இருந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.